ரொம்ப சந்தோஷம். வெக்கமா இல்ல. ஏன்னா என்னை விட மூத்த பிச்சைக்காரனா வந்துட்டு இந்த மாதிரி கெஞ்சும் போது எனக்கு வெக்கமே இருக்கு. பிச்சைக்காரன்னு உங்களையும் சேர்த்துதான் உங்களை சொல்ல கத்தி எடுத்துட்டேன். உங்களை கத்தி நான் சும்மா விட மாட்டேன். உண்மையாவே எடிட்டர் பார்த்துட்டு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு, சீக்கிரம் சமைக்க ஆரம்பிங்க அப்படின்றது சொல்லிட்டாரு. அப்ப இவனை அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் சமைப்போம். சரி நல்லா இருக்கு. அப்ப யாராவது ஒருத்தர் இருங்கப்பா. அதனால நீங்க மட்டும் இருங்க, நாங்க 2 பேரும் வாங்க போவோம். என்னாச்சு? யாராவது ஒருத்தர் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தங்க வேணும் அவ்வளவுதானே. வடிமாமா இங்க வாங்க ஒரே செகண்ட். ஐயோ இவங்க பேரு வடிவு தான். 2 வடிவும் சேர்ந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் மல்லிகையே அந்த பாட்டு போடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் போடுங்க. For your kind request பாடுங்க. 1960 இந்த பாட்டு எடுத்திருந்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படிதான் இருந்திருக்கு. நல்லா இருக்குங்க பாருங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்களுக்கு ஒரு சால்வையா போட்டாங்க. ஆமா ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணாங்கல்ல. நல்லா இருக்கு. சூப்பர். பை. அடுப்ப பத்த எனக்கு ஒரே டவுட். சொல்லுங்க. நாங்க பேசுறோம், எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. ஓகே ஃபைன். யாருக்கு வேலை வெட்டி இல்ல? உனக்கு வேலை வெட்டி இல்லடா. அப்படி இருக்கும்போது எப்படி இவனே பத்த வைக்கிறான்? நீங்க உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ண கூட உங்களுக்கு ஆசை இல்ல. இல்ல மிக்ஸில அரைக்கணும்ல. எங்க அரைக்க விடுறீங்க? இத எடுத்து வை. ஐயோ இருங்க. ஆஹா. விட்டு ஐயோ தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றாயோ ஒண்ணு 3 5 6 ஐயோ ஒரு பேனில் நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் வெங்காயத்தை போட்டு அதை பெரிதும் பிரியாத அளவுக்கு பேஸ்ட் மாதிரி செஞ்சு பல்லு விளக்காத நிக்கி வாயில் தேய்ச்சு அவனை சோப்பு போட்டு குளிப்பாட்டி அவனுக்கு சட்டை எடுத்து பேட் என்னடா பச்சைக்கிளியில் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிங்களாயா? நல்லா இருக்கியா? இதுல எழுதினதை விட நீங்க சொன்னது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா? அப்ப இதையே போட்டு சமைப்போம். எனக்கு ஒன்னேன்னு பிட் எடுத்துட்டு வரலாம். A4 ஷீட்ல எழுதிட்ட கொண்டு வரவங்க மாட்ட மாட்டீங்களா? பரவாயில்ல. என்னது இது? உரையாடல் எழுதிட்டு வந்திருக்காங்க பாரு. என்னடா எழுதிருக்கு படி. உருளைக்கிழங்கு வறுவல்னா உரையாடல்னு படிக்கிறான். அடுத்தது அந்த ஐட்டம். உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி தோலை உரித்து சின்னதா கட் பண்ணி மீடியம், அதாவது மீடியம் சைஸ்ல கட் பண்ணி. இதுடா சீர தொக்கு தாண்டா பண்ண போறாங்க. எதுக்குடா உருளைக்கிழங்கு போடுறாங்க? அது அடுத்தது. அது ஏன் அதுக்குள்ள எடுத்து அத படிச்சிட்டமா? ஆமா. இல்ல நீங்களே படிங்க. நீங்க தான் எழுதிருக்கீங்க. என்ன படிக்கணும்? கீரை துக்கு இல்ல தொக்கு தான் நான் சொன்னேன். துக்கு நீங்க வந்துட்டு பண்ணி முடியும் போது துக்காயிடும். ஆனா நீங்களே படிங்க. இல்ல நல்லா பண்ணுவேன். சரி இப்போ இது எதுக்கு படிக்கணும்? செஞ்சிடலாமே. அப்ப விடுங்க. அப்புறம் எதுக்கு 23 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் சமைக்கலாமா? நம்ம தான பேசிட்டு இருக்கோம். அவங்க சமைக்கணும். இல்ல நான் மிக்ஸி கிட்ட போணும்ல. இருங்க நானே பண்றேன். அங்க வைங்க. மிக்ஸி முதல்ல இந்த ஜார் எடுத்து வைக்க தெரியுமா? ஜாரை எடுத்து இப்படி வெச்சு திருகி பட்டனை போட்டுங்களா? இப்படி அடிச்சா மிக்ஸி ஆஃப் பண்ணுமா? அப்படி பண்ண கூடாது. அத இப்படி போட்டா அவ்வளவுதான். அதிரடி சமையல். சும்மா இல்ல. இதெல்லாம் போட்டுங்க. போடு அர. அவ்வளவுதான். திரும்பி என்ன இது? ஆஹா வெரி குட். இந்த அடுப்பை இங்க வச்சுக்கிட்டு அங்க வந்து பத்த வைக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன இதுதான் எனக்கு பக்கத்துல இருக்கு. என்ன ஹைட்டுக்கு பத்தல. இது நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தான். ஊத்துறேன். என்ன நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் தான். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? தப்பான எண்ணெய் ஊத்தினீங்கன்னா அது தொக்கு வராது, திக்கா தான் வரும். உன்னை ரொம்ப கிண்டல் பண்றல. கொஞ்சம் ஃபேஸ் எடுத்துட்டு வந்தீங்க. வெங்க என்ன கடுகு போட போற. பட்டுன்னு வெடிக்கட்டும். பட்டுன்னு வெடிக்குமா? என்ன வெடிக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆகணும். அதுக்குள்ள போட்டீங்க. இப்பதான் புரியுது நீங்க உங்களுக்கும் சமையலுக்கும் சுத்தம்ட்டு. கடுகு போடணுமா வெந்தயம் போடணுமா? தப்பா வாயில வாய்க்கரிசி போடணும். என்ன அரிசி வடிவுக்கரிசி. நல்லா இருக்கு. இது என்ன தனியாவா? தனியாக்கு ஏதாச்சும் வெந்தயமா? வெங்காய சட்னி பண்ணிட்டு இருக்காங்கடா. இதுக்கு வேற நீ வந்து வக்காலத்து வேற வாங்குற. தொக்கு எப்படி பண்ணணும் தெரியுமா? தொக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும். அது தெரியுதுல. அப்ப மூடிட்டு பாரு. அப்போ ஓகே. ஏதோ ஒன்று பண்றீங்க. அவ எவ்வளவு கலாய்ச்சாலும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனும் பிச்சைக்கார மாதிரி எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு வந்து வாயை நீட்டி நிப்பானே. அப்ப கொடுக்க கூடாது. அப்ப வந்து எடு செருப்ப அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு ஓட விடும். டெஃபினட்டா.
ஐயா இது யார் வாய்ஸ்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா அடுத்த எபிசோடுல நீ ஒரு கெட்ட போடுவல்ல, ஆமா, அப்ப நானும் வந்து கேப்பேன். கேப்பீங்களா ரொம்ப சந்தோஷம். ஆஹா, அங்க எப்படி? பாடுறா கீரையை எப்படி போடுறாங்கன்னு. அப்படியெல்லாம் போடாம ஃபுல்லா கொட்டுங்க பாப்போம். அப்ப எடுத்து நானும் கொஞ்சம் கொட்டுறேன். அப்ப நல்லா இருக்கா நானும் கொட்டுவோம். ஐயோ கடவுளே, கொட்டுங்க. ஐயோ தம்பி இருமா அப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா? அப்புறம் நான் இப்படி செஞ்சு பண்ணா நல்லா நல்லா இருக்குமா? நல்லா இல்லைன்னு சொல்வீங்க. எவன் சொல்லுமா நல்லா இல்லன்னு? எப்படி செஞ்சாலும் நல்லா செஞ்சதுக்கு இல்ல. அப்புறம் எவனாவது நல்லா இல்லன்னு சொல்லுவானா? செய்யறதுக்கு முன்னாடியே சொல்றேன் நல்லா இல்ல. என்ன பண்ண போறீங்க இப்ப? நீங்களே குடிக்க போறீங்களா அத? ஓ, கை கழுவுறதுக்காகவா? மருதாணியா? மருதாணி தானே, புளி அவருக்கு கரைச்சி கொஞ்சம் வச்சு விடுவோம். காட்டுங்க. புளிய கரைச்சி அதுல ஊத்தணும். பண்ணுவையா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நம்மள கேட்காம என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகே தானா? ஹேய் வேணா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். 5 நிமிஷத்துல புடிச்சிருமா? அவ்வளவுதான். என்ன இது? கீரை தொக்கு எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா இல்ல? பச்சை கலர்ல போட்டா பச்சை கலர்ல தான் இருக்கும். அதான். பச்சை கலர்ல இருக்கும். இருந்தாலும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. ரெடி? ரெடியா? இவ்வளவு சீக்கிரமா ரெடியா? அவ்வளவுதான். அதனால தாண்டா என்னுடைய அம்மா இதோ இங்க. பின்னாடி நீ வச்சிருந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறாங்க அடுத்து. ஓ, இப்ப வறுவல் செய்ய போறோமா? ஆமா. ஏய் அங்க இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சூப்பரா இருக்கும் வறுவல். உருளைக்கிழங்கு வறுவல் ஏய் சூப்பரா இருக்கும். அந்த அம்மா கண்ணை பார்த்தனா வந்துட்டு கங்கா சந்திரமுகி எக்ஸ்பிரஷனே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தியா? சரி அடுத்தது பண்ணுவோமா? ஓகே சூப்பர். அவரு கொஞ்சோண்டு வந்து பாதிக்கப்பட்டாருன்னா அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஏமா அவரு அந்த மாதிரியே இருக்கட்டும். இல்ல உருளைக்கிழங்கு பிடிக்கும் இல்ல அவருக்கு அது வறுவல். கிடையாது, அது கிடையாது. இந்த ஸ்மெல் அவர் மூக்குக்குள்ள ஏறி அவர் ஒரு மாதிரி பண்ணி ஏமா ராஜா அப்படியா? பாருங்க ராஜா கண்ணா பாருங்க பாத்து மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்காகவா? அடுத்தது பண்றேனே அதை சாப்பிடு. ஐயோ இப்ப குரங்கு மாதிரி போடுறானே. தாய் ஞாபகம் வந்துருச்சுமா. என்னுடைய தாய் ஞாபகம் வந்து அந்த நாயை செருப்ப கொண்டு அடிக்க போறேன். நான் தாயின்னு பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த நாய் உன் வாசனைன்னு போயிட்டு இருக்கு. என்னடா நீங்க பண்றீங்க? புரியுது. ஏய் 68 வயசான கரெக்டா பண்ண சொல்றாங்க. கரெக்டான ஒரு பாட்டு எடுத்து போடுறான். தயவு செஞ்சு போடுறான் பாவட்டா. கொஞ்சம் 2 நிமிஷம் கொடுங்களா பாத்து. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இது லவ் சாங் இல்லடா, இது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்டா. ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா போடுறா. ஏய் தாய்டா, தாய் ஃப்ரெண்ட்ஷிப்பா போடுறா. ஐயோ சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? அடுத்து என்னம்மா பண்ண போறீங்க? உருளைக்கிழங்கு வறுவல். இவ்வளவு அழகா வந்துட்டு சமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீயும் வந்து சப்போர்ட் பண்ற. ஓகே, அதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் என்னது? இல்ல அத நான் எடுத்து பார்க்கவே இல்ல. அப்போ ஓகே, இப்பவே பார்க்காது. இது இனிமே பார்க்கலல்ல. இனிமே இது இருந்தா என்ன இல்லனா என்ன? எனக்கு வர்ற கோவத்துல என்ன பண்ணுவேனே தெரியாது. இருந்தது விட்ட வந்து இப்படி எரிச்சிட்டியம்மா. அப்படியா? இன்னும் கால் துண்டு இருக்குது, எடுத்து படிக்கிறீங்களா? இங்க பாருங்க, 2 மட்டும் இருக்கு. நீங்க தானே சாப்பிட போறீங்க, வாங்க. இப்ப அடைக்கு ஒரு பாட்டு எடுப்பான் பாரு. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியலையே. அவன் இன்னுமே ஈக்கு தேடிட்டு இருக்கான். சரி இப்ப நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து மிக்ஸி கிட்ட போறேன். நான் போறேன். வாங்க. எவ்வளவு போடட்டுமா? ஒரு ஸ்பூன். இப்ப என்ன சிச்சுவேஷன்? என்னத்துக்கு இந்த பாட்டை போட்டு தந்து? ஒரு ஸ்பூன் போடுங்க.